சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு லன்ச்சு மெனு இல்லை லன்ச்சு காம்போ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் போட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் புளிக்குழம்புங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் நறுக்கி குழம்பு தாளிக்கிற உடவம் வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளித்தண்ணி நல்ல ஒரு கப்பு டைல்யூட்டாக கரைச்சதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி சேர்த்து இந்த புளிக்குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து அப்படியே இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மண் சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் இந்த வெந்தயத்தையும் இந்த குழம்பு தாளிக்கிற வடவத்தையும் இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் ரொம்ப வறுத்துடாதீங்க, கருகி போயிடும். வெந்தயமும் கசந்து போயிடும். கொஞ்சம் பொரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த நேரத்தில் இந்த நறுக்கி வச்சுட்டு இந்த வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் பூண்டும் வதங்கினா போதுங்க. நான் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள், உங்கள் வீட்டில் அதுக்கு என்னென்ன பேர் சொல்லுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிங்க, நல்ல 3 டீஸ்பூனுங்க குவிச்ச மாதிரி இதோட சேர்த்து மிளகாயத்தூளை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, இதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷாக கலருக்காக வேணால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி புளிக்குழம்புலலாம் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சேர்க்கக்கூடாது. ஒன்று குழம்பு தூள் சேர்க்கணும், இல்லைன்னா தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். இது 2 சேர்த்து வச்சிங்கன்னா தான் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணாலும் இன்னும் ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 1 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இந்த பரங்கிக்காயை இப்போ இதோடையே போட்டுருங்கங்க. இந்த குழம்பு கொதிக்கும்போதே இந்த பரங்கிக்காயை போட்டுருங்க. போட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஓகே. நான் ஃபைனலாக எல்லாம் குழம்பு ரெடியானது உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் அருமையான அட்டகாசமான ட்ரெடிஷ்னலான அத்தன்டிக்கான பரங்கிக்காய் புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு எப்படி வேணாலும் நம்ம பேர் சொல்லிக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. நல்லா நான் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. சுண்டைக்காய் துவையலுங்க, அதுதான் அரைக்க போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா கைப்பிடி அளவு சுண்டைக்காய்ங்க, காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சும்மா அப்படி லேசாக அப்படி 2 நறுக்குன மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு, ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், 1 துண்டு புளிங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காயை கடைசியாக வறுத்து அதையும் எடுத்து வச்சுங்க. துவையல் பக்குவத்துக்கு உப்பு, பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெல்லம் எல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா அருமையான சுண்டைக்காய் துவையல் ரெடிங்க. நான் எல்லாம் வறுத்துட்டு அரைக்கும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு சுண்டைக்காய் துவையலோட சர்வ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த சுண்டைக்காயோட சும்மா 1 டேபிள் ஸ்பூன், ரொம்ப தேங்காய் சேர்க்காதீங்க, சுண்டைக்காயோட டேஸ்ட்டு கம்மியாயிடும். அதை ஒரு பைண்ட் ஓவருக்கு தான் துவையலாக அரைக்கிறதுக்கு. சுண்டைக்காயை லோ ஃப்ளேமில் வச்சு சுண்டைக்காயை வதக்கிக்கோங்க. காந்த விட்டுறாதீங்க. அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் வெள்ளையாக வதங்கி வரும். அந்த மாதிரி நேரத்தில் வதக்கிட்டு சட்டியை ஆஃப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டி சூட்லேயே
கொஞ்சம் வைங்க. ஆறுனதுக்கு அப்புறம் துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த சுண்டைக்காய் துவையலுக்குங்க முதல்ல இந்த உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி இதை நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்குவோம். அடுத்தது சுண்டைக்காயை சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைக்க வேண்டியது. சுண்டைக்காய் துவையலும் அரைச்சாச்சுங்க அருமையாக. அப்படியே நாக்கில் ஒட்டுதுங்க துவையல். என்னங்க அருமையான லஞ்சு மெனுவா எங்கள் வீட்டில். இந்த வாழைக்காய் பருப்பு சிலிக்கிங்க நல்லா இந்த காய்கறிக்காரங்கிட்ட தான் வாங்கினேன். ஒரு 2 பேக்கெட் பருப்பு இது வாழைப்பூங்க. அதை நல்லா நறுக்கி மோரில் போட்டு வச்சுருந்தேன். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயங்க இதெல்லாம் வதக்கிட்டு இந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி இதோடு சேர்த்து இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வாழைப்பூவை கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். அடுத்தது ஸ்டெப்பு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கங்க, இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவையும் சேர்த்து வாழைப்பூ பருப்பு சிலிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், 1 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த வாழைப்பூ வேகட்டும். அதுக்கப்புறம் பருப்பு சிலிக்கு மெயின் கோர்ஸ் பருப்பு, அது எப்படி சேர்க்கறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூ பருப்பு சிலிக்கிங்க ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்புங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறைன்னு அரைச்சி இட்லி பானையிலையோ இல்லை குக்கர்லேயோ வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருங்க. இது அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு சுற்றிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இந்த பருப்பை இந்த பருப்பு சிலியோடு சேர்த்து நம்ம வதக்கணுங்க. நான் இதை அரைச்சிட்டு வதக்கும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த பருப்பை விப்பர் மோடில் விட்டதும் இப்படி நல்லா பொலன்னு சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இவ்வளோதாங்க. இதை அந்த வேந்த வாழைப்பூவோடு சேர்த்துட்டு அந்த ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூவையும் இதோடு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் பிரட்டி விட்டு கொஞ்சம் வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பெல்லாம் சரியாக இருக்கா என்னன்னுட்டு. இந்த பருப்பு வேக வைக்கும்போதே இதோடய ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா தனியாக காரம் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அந்த காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் தனி மிளகாத்தூளோ குழம்புத்தூளோ தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதெல்லாம் ரெடியானது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, பருப்பு சிலி, வாழைப்பூ பருப்பு சிலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அன்பிலீவபிள் டேஸ்ட். தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கங்க, அப்போ தான் என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுவும் இந்த மாதிரி நல்லா கார குழம்பு, புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி பருப்பு சிலி காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு பாருங்க. சுண்டைக்காய் துவையலும் அரைச்சாச்சுங்க அருமையாக. அப்படியே நாக்கில் ஒட்டுதுங்க துவையல். என்னங்க அருமையான லஞ்சு மெனுவா எங்கள் வீட்டில். பரங்கிக்காய் புளிக்குழம்பு பாருங்க. குழம்பை பார்க்கவே அப்படியே அப்பா, தட்டில் நிறைய சாதத்தை போட்டு நல்லா குழம்பை ஊற்றி அப்படியே உருட்டி சாப்பிட்டா அடாடாடாடாடா தேவாமிர்தமாக இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்க காம்பினேஷன் பருப்பு சிலி. ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் துவையலை நல்லா நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புளிக்குழம்பு. நீங்கள் பருப்பு சிலியை கூட கொஞ்சம் சாதத்தில் போட்டு நெய் விட்டு அது கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க சூடான சாதத்தில். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. என்னங்க அருமையான லஞ்சு மெனுவா. நான் எல்லாத்தையும் ஃபைனலாக உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணுறேன் நான். ஓகே என்னங்க, நல்ல அருமையான சூப்பரான அட்டகாசமான லஞ்சு மெனுங்க. பரங்கிக்காய் புளிக்குழம்பு, சாதம்,
வாழைப்பூ பருப்பு உசிலி, பச்சை சுண்டக்காய் துவையல், மோர், மாங்காய் பச்சடி பண்ணது இருந்ததுங்க, அது கொஞ்சம் வச்சுருக்கேன், நெய்யுங்க. போதுமாங்க. அருமையான லஞ்சு மெனுவாக அட்டகாசமாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ தடவை வேணாலும் இந்த புளிக்குழம்பை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பருப்பு உசிலி, துவையல் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. டேஸ்ட்டை பற்றியெல்லாம் அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை லஞ்சு மெனு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இந்த புளிக்குழம்பு, பருப்பு உசிலி, பச்சை சுண்டக்காய் துவையல், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நான் எப்படி என்னோடய மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேனோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. உங்களுக்கு தேவையான ரெசிபீஸ் எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.